அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமையியல் பாடத்திலிருந்து 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள் வெப்பநிலை மற்றும் மழையளவு. இரண்டாவது வினா, வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி. மூன்றாவது வினா, பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மையின் பெயர் ரோக்கோ. பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை பெயர் ரோக்கோ. நான்காவது வினா, நெல் தேயிலை ஒரு அயன மண்டல பயிராகும். நெல் தேயிலை அயன மண்டல பயிராகும். ஐந்தாவது வினா, 6 டிகிரி சென்டிகிரேடுக்கு குறைவாக நிலம் வெப்பநிலையில் எந்த ஒரு செடியும் வளர இயலாது. ஆறாவது வினா, இமயமலை பகுதியில் ஒரே விளைநிலத்தில் 12க்கும் மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. இமயமலை பகுதியில் ஒரே விளைநிலத்துல 12க்கும் மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. ஏழாவது வினா, கலப்பு பண்ணை முறை மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது. கலப்பு பண்ணை முறை எங்கு பின்பற்றப்படுகிறதுனா மேற்கு ஐரோப்பாவில். எட்டாவது வினா, மெசபடோமிய நாகரிகம் யூப்ரஸ் ஆற்று சமவெளியில் தோன்றியது. மெசபடோமிய நாகரிகம் எந்த ஆற்று சமவெளியில் தோன்றியதுன்னா யூப்ரஸ். ஒன்பதாவது வினா, கோதுமை மற்றும் காரட் மித வெப்ப மண்டல பயிராகும். கோதுமை மற்றும் காரட் மித வெப்ப மண்டல பயிராகும். பத்தாவது வினா, வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை. வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை. 11வது வினா, இந்தியாவில் மாற்றிட வேளாண்மையின் தொழில் போடா. இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் போடா. 12வது வினா, 12க்கும் மேலான பயிர்கள் விளையும் இடம் கார்வால். 12க்கும் மேலான பயிர்கள் விளையும் இடம் கார்வால். 13வது வினா, வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் திணை வகைகள். வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் திணை வகைகள். 14வது வினா, மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மையின் பெயர் மில்பா. மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மை மில்பா. 15வது வினா, கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு 50 to 60 சென்டிமீட்டர். 16வது வினா, கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ். கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ். 17வது வினா, நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யாங்சி சமவெளி. நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யாங்சி சமவெளி. 18வது வினா, இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரே மாநிலம் அசாம். இந்தியாவில் அதிகமாக எங்கு தேயிலை விளைவிக்கப்படுகிறதுன்னா அசாம். கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு இது. அடுத்து 19வது வினா, உலகின் நெல் உற்பத்தியில் 98% ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. உலகின் நெல் உற்பத்தியில் 98% ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. 20வது வினா, நெல் வளர 24 செல்சியஸ் வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மழையளவும் தேவை. நெல் வளர 24 செல்சியஸ் வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மழையளவும் தேவை. 21வது வினா, தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி. 22வது வினா, குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு இந்தியா. 23வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1993 அக்டோபர் 12. 24வது வினா, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாட்டின் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1997 ஏப்ரல் 17. 25வது வினா, வாழ்வியல் உரிமையல் பாதுகாப்பு சட்டம் 1955. வாழ்வியல் உரிமையல் பாதுகாப்பு சட்டம் 1955. 26வது வினா, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 27வது வினா, மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மனித உரிமையின் ஆணையத்தின் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கிபி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் பெய்ஜிங். 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாட்டு எங்கு நடைபெற்றதுன்னா பெய்ஜிங். 29வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லி. 30வது வினா, மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். 31வது வினா, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. 32வது வினா, இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. 33வது வினா, சர்வதேச குழந்தைகள் தினம் 1979. சர்வதேச குழந்தைகள் தினம் 1989. அதே போல சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978.
35வது வினா தமிழ்நாடு மாநிலம் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் வந்து சென்னை. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் உள்ளதுன்னா சென்னை. 36வது வினா தமிழக அரசு 1967 சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. தமிழக அரசு 1967 சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது. 37வது வினா தமிழக அரசு 1997 பெண்களை கேலி செய்வதை தடுக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழக அரசு 1997 பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் ஏற்றுள்ளது. 38வது வினா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. 39வது வினா வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி 1993. வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி 1993. 40வது வினா ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 24. ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 24. 41வது வினா மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவர் வந்து பேரறிஞர் பொசாங்கோ. மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவர் யாருன்னா பேரறிஞர் பொசாங்கோ. 42வது வினா ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்தம் எத்தனை சரத்துக்கள் உள்ளதுன்னா 30. ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்தம் 30 சரத்துக்கள் உள்ளது, அதாவது 30 விதிகள் உள்ளது. 43வது வினா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர். 44வது வினா இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கிபி 1955. 45வது வினா பிரிவு 45 படி அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வழிவகை செய்துள்ளது. பிரிவு 45 எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வழிவகை செய்துள்ளது. 46வது வினா பிரிவு 24 படி குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது. 47வது வினா பிரிவு 39 கிளாஸ் இன் படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்கிறது. பிரிவு 39 கிளாஸ் இன் படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வகை செய்கிறது. 48வது வினா ஐநாவின் பொன்விழா ஆண்டு 1995. ஐநாவின் பொன்விழா ஆண்டு 1995. 49வது வினா தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. அதே போல சுரங்க தொழிலாளர் சட்டம் 1952. 50வது வினா சிறார் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1986. சிறார் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1986. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமையியல் பாடத்திலிருந்து 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற விட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.